ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் நம்ம அழகுமதியை சுரேஷ் நீ என் மாமாவை போயான்னு சொல்லிட்ட. நான் இப்போ உன்னை என் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவர் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். இல்லை இப்பயே தாலி அறுத்துட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்புடியா அப்படின்னு இந்த சுரேஷ் மிரட்ட நம்ம அழகுமதி இந்த தாலியை அறுக்கிறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம அழகுமதி வீட்டை விட்டு கிளம்பவும் தயாராகிட்டாங்க. ஆனால் நம்ம அழகுமதியோட இந்த முடிவு யாரால மாறுச்சு? டக்குன்னு இந்த முடிவு மாறுறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமதி ஹாஸ்பிட்டலில் வச்சு ரொம்பவே ராங்காக பேசின இந்த தங்கராஜை போயா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கூட மதிக்காமல் அவங்க வந்த வேலையை பார்க்குறாங்க. இந்த தங்கராஜோட முகமே செத்து போய் ஹாஸ்பிட்டலை விட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க சுரேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது இந்த அழகுமதி மாமா கிட்ட பேசினதுக்கு மன்னிப்பு கேட்பா, ஏன் பேசினான்னு ஒரு காரணமாவது சொல்லுவா அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஆனாலும் கொஞ்சம் கூட மாமா தங்கராஜை பற்றி இப்படி பேசிட்டேன் அப்படின்னு வீட்லேயும் ஒருத்தர்கிட்டையும் சொல்லலை. இப்படி தங்கராஜை பேசினதுக்கு கொஞ்சம் கூட வருத்தமும் படலை. நம்ம அழகுமதி பாட்டுக்கு மலர் கூட போய் சமையலுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வயிறு எரிஞ்சு போய் பார்க்குறாரு சுரேஷ். சாப்பிடாம கூட ரூமுக்கு போயிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டு இந்த அழகுமதிக்கு திமிரு ரொம்ப தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீட்டில் மாமாவுக்கு இருக்கிற மரியாதையை பற்றி இவளுக்கு தெரியல. இந்த வீட்டில் மாமாவை ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருப்போமா எல்லாருமே பயப்படுறாங்க, அப்பா முதற்கொண்டு. ஆனால் இவ ஒரு வார்த்தையிலே மாமாவோட மனசையே உடச்சிட்டா. மாமா அங்கேருந்து முகம் சுருங்கி போய் வெளியே போனார். இவளை முதல்ல மாமா கிட்ட கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு சுரேஷ் முடிவு பண்ணுறாரு. ஏய் அழகுமதி அப்படின்னு சுரேஷ் ரூமுக்குள்ளே இருந்தே அழகுமதியை கூப்பிடுறாரு. இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமதிக்கு கூட அழகு மலரும் அவங்க மாமியார் ராஜலட்சுமியும் இருக்காங்க. மதி உன்னை சுரேஷ் கூப்பிட்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்ல, அவர் ஏத்தா என்னை கூப்பிட போகிறாரு அப்படின்னு நம்ம மதிப்பாட்டு வேலையை பார்க்குறாங்க. இல்லை மதி, சத்தம் கேட்டுச்சு, போய் என்னன்னு கேளு. காலையிலே அவன் சாப்பிடல, வெறும் காஃபியை குடிச்சிட்டு உன் கூட ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டான். பசிக்குதுன்னு நினைக்கிறேன், புள்ள கூப்பிட்றால, போய் என்னன்னு கேளு அப்படின்னு இந்த ராஜலட்சுமி சொன்ன உடனே மலர் திருன்னு முழிக்கிறாங்க. இவங்க தான் கோபமாக இருக்காங்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் காலையில் வண்டியில் போகும்போது கூட மூஞ்சி கொடுத்து பேசிக்கல. இப்போ பேர் சொல்லி சுரேஷ் கூப்பிட்றாரு, நம்ம அழகுமதி அதெல்லாம் இல்லைன்னு நிற்கிறாங்களே. இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்கு அப்படின்னு நம்ம மலருக்கு புரிஞ்சிருது. மதி, நானும் உன் கூட வரேன், அவனுக்கு சாப்பாடு வேணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எடுத்து தர வேண்டாங்க்கா, அவரே வந்து சாப்பிடட்டும், நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு நம்ம மதி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷ் செம்ம கோவத்தோடு நிற்கிறாரு. நம்ம மதி உள்ள ஒரு 8 தான் எடுத்து வச்சுருப்பாங்க. கதவை டம்முன்னு மூடி தாப்பாலும் போடுறாரு. இப்போ எதுக்கு நீங்கள் தாப்பா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் சொல்கிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு நம்ம மதி கேட்குறாங்க. பேசுவடி பேசுவ, என் மாமா எவ்வளவு பொறுமையாக ஒரு பொண்ணா எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னன்னா அவரை ஒரே வார்த்தையில் அவர் முகமே சுருங்கி போகிற மாதிரி பண்ணிட்ட. இந்த வீட்டில் மாமாவுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது தெரியுமா? அவர் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை யாருமே பேசினதில்லை. நீ ஒரே வார்த்தையில் அவர் மனசையே உடைச்சிட்ட. ஒழுங்கா என் கூட வந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நான் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. நீ என்னை கூட்டிகிட்டு போகிறது? நான் எதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவர் யார் எனக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்கிறாங்க. சொல்லுவ, காலையில் அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போக இருந்த என்ன சுரேஷு மதியா அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போகக்கூடாது. உன் பொண்டாட்டியாவை அவள் தனியாக ஆட்டோவில் வந்து இறங்குனா அவங்க அப்பா அம்மா மனசு பாடுபடும். கல்யாணமாகி ஒரே நாள்லே ஆட்டோவில் வந்து இறக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஆஸ்பத்திரி வரைக்கும் வர வச்சாரு. உங்கள் அம்மா தான் சொன்னாங்களே, மறுபடியும் இந்த வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு வரக்கூடாது, இதே வீட்டில் தங்குற மாதிரி இருக்கக்கூடாது, ஒழுங்காக அனுசரித்து நடன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த வீட்டில் அனுசரித்து நடந்தாதான் உனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குது. உனக்கு அந்த வீடு சொந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னு உன் வாயால் தான் சொன்னீல. அப்போ இந்த வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னா ஒழுங்காக வந்து என் மாமா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இனி ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு இந்த சுரேஷ் சொல்கிறாரு. இப்போ நான் உங்கள் மாமா வீட்டுக்கு வரணும், உங்கள் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் நான் செய்வேன்னு நீ எப்படி எதிர்பார்த்த? நான் உன் பொண்டாட்டின்னு உன் மனசில் எப்போ இருந்து தோணுச்சு? இந்த தாலியை என் கழுத்தில் கட்டினலேருந்தா பிளாக்மெயில் பண்ணி ஒரு கயிறை என் கழுத்தில் கட்டிட்டினா நான் உன் பொண்டாட்டி ஆயிடுவேனா?
இந்த தாலிக்குரிய மரியாதை எல்லாமே அந்த நேரத்தில் மட்டும்தான். எங்கள் அப்பா மனசு சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாலியை உன் கையால் வாங்கிக்கிட்டேன். யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ மரியாதை கொடுத்தாதான் உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன். அந்தாலும் என்னமோ எனக்கு புத்திமதி சொல்கிறாரு. நீ பாட்டு கேட்டு உனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு தாலியை கட்டுறதுக்காக இந்த மாமனும் மச்சானும் என்னென்ன பேசுறீங்க அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்ல, ஆமாண்டி தாலி நான் உனக்கு கழுத்தில் கட்டினேன் தான். இந்த தாலிக்காக தானே இந்த வீட்டில் இருக்க. இந்த தாலியை அவுத்து கொடுத்துட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போடி. என் மாமனுக்கு மரியாதை கொடுக்காத நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. தாலி அவருடி அப்படின்னு சொல்ல, டேய் அவ்வளோதானடா, தாலி அவுத்துட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பணுமா? போறேன்டா, நீயும் வேணாம் உன் தாலியும் வேண்டாம் அப்படின்னு நம்ம மதி சொல்ல, என்னது டேயா ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு பாருங்க நம்ம சுரேஷ். இந்த வீடே அதிர்ந்துருது. நம்ம அழகு மலர் ராஜலட்சுமி எல்லாரும் வந்து கதவை தட்ட இந்த சுரேஷ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. நமக்குள்ள நடக்கிறது நமக்குள்ளே இருக்கட்டும், எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மரியாதை இல்லாம நடந்துகிட்டா அவ்வளோதான், உள்ள வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமிக்கும் அழகு மலருக்கும் கதவை திறந்து விடுறாரு சுரேஷ். ஆனா நம்ம அழகுமதி செம கோவத்துல தாலியை கையில பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. என்னாச்சு அழகுமதி, ஒரே சத்தமா இருந்துச்சு அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, இதை எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் யார் சத்தம் கேட்டு வந்தீங்க? உங்கள் புள்ள சத்தம் கேட்டு தானே வந்தீங்க, அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு நம்ம அழகுமதி ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. ராஜலட்சுமி ஆண் வாயை பொழந்துக்கிட்டு, டேய் என்னாச்சுடா, இவ ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? கிச்சனில் வச்சு நல்லதாண்டா பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சுரேஷ் கிட்ட ராஜலட்சுமி கேட்க, இவ மாமாவை என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்ல, மாமாவா? தங்கராஜ் மாப்பிள்ளைய என்ன சொன்னா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்க, போயான்னு சொல்லிட்டாமா. ஒழுங்கா இவ வந்து மாமா கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா தாலியை அவுத்து கொடுத்துட்டு பெட்டி படுக்கையை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றாமா. அதுக்கு தாம்மா எனக்கு கோவம் வருது, அவுத்து கொடுத்துட்டு போ சொல்லுங்க அப்படின்னு இந்த சுரேஷ் சொல்ல, நம்ம மலருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். நம்ம அழகு மலர் சுரேஷை கன்னத்துல ஓங்கி அரைகிறாங்க. அரைஞ்ச அடியில சுரேஷ் கன்னத்துல கை வச்சுட்டு, அண்ணி நீங்களா அடிச்சிங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை அண்ணி, இவதான் அண்ணி மாமாவை எதிர்த்து பேசுறா, போயான்னு சொல்லிட்டா, நான் அதுக்கு தான் நீ மன்னிப்பு கேட்க சொன்னேன். இவ மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாலியை அவுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புறக்கும் தயாராகிட்டா அண்ணி அப்படின்னு சொல்ல, நான் உன்ட்ட அப்பயே சொல்லியிருக்கேன் சுரேஷ், உன் மாமா கூட பழகிறத குறைச்சிக்கோ, அவர் சரியில்லை, கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணும் வந்துட்டா, அவளை வச்சு பாதுகாக்க தெரியாமல் மாமாவுக்காக மறுபடியும் இந்த பொண்ணை விரட்டுறியா? உன் மாமா பேச்சு கேட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத சுரேஷ். உன் மாமா கூட பேசுறத பழகிறத குறைச்சிக்கோ, அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது, உன் எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு நம்ம மலர் சொல்றதை கேட்டு ராஜலட்சுமி வாயை பொழந்துட்டாங்க. மலரு என்ன நீ ஆம்பளையவே கையை நீட்டி அடிக்கிறா அப்படின்னு சொல்ல, அத்தை இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது, கல்யாணமாகி 2 நாள் கூட அவளை தாலி அறுத்துட்டு அந்த பொண்ணு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. ஆனால் ஒரு ஆம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. நான் எது செஞ்சாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும் அத்தை. நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. மதி சுரேஷ் கிட்ட அமைதியாக நடந்துக்கோ, அவன் ரொம்ப நல்ல பையன் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல, உன் முடிவை மாற்று. இனிமே இதுதான் உன் வீடு, இந்த வீட்டில் தான் நீ இருக்கணும், இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாதோ அப்படின்னு நம்ம மதியை மலர் கண்டிக்கிறதோட இல்லாமல், சுரேஷ் நீ வெளியே போய் உன் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வா அப்படின்னு சுரேஷையும் வெளியே அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலர் நம்ம ராஜலட்சுமியை தனியாக கூப்பிட்டு, அத்தை இப்போ நான் சுரேஷை அடிச்சிட்டேன்னு கோவப்படாதீங்க, சுரேஷை நான் அடிக்காட்டினா அந்த பொண்ணு தாலி அறுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கோம், நம்ம குடும்பத்துக்கே அவமானம், எந்த குடும்பம் மானம் போகக்கூடாது அப்படின்னு தங்கராஜ் அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ அந்த கல்யாண வாழ்க்கையே உடையிற மாதிரி சுரேஷும் அழகுமதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அத்தை, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன். பாருங்க சுரேஷ் இப்போ அமைதியாகி அவன் பாட்டு வெளியே போயிட்டான். அழகுமதியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமைதியாயிருவா. இந்த வீட்டில் அமைதியாக 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் அடங்கி போய் தான் ஆகணும் அத்தை. சுரேஷ் என் புள்ள மாதிரி, அவனை நான் அடித்தது தப்பே இல்லை, அடித்தாதான் அந்த சண்டை தீரும் அப்படிங்கிறதுனால தான் நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தா அப்படின்னு மலர் சொல்ல, ராஜலட்சுமியும் நீ சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்திருக்க, இல்லாட்டினா இந்த சண்டை ரொம்ப பெருசாக தான் ஆயிருக்கும் போல அப்படின்னு ராஜலட்சுமியும் மலரை ஒன்றும் சொல்லாமல் அமைதியாகவே உள்ளே போயிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கோபமாக இருக்கிற நம்ம அழகுமதியும் சுரேஷும் வாழ்க்கையில் எப்படி ஒன்று சேர போகிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.